குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பலனானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆட்சி பலத்தில் ராசியிலே இருக்கிறார். நல்ல விஷயம். ராசிக்கு 2ஆம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவும் சூரியனும் இணைவு, ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இணைவு, ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் ராகு, ராசிக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்காரு, ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் செவ்வாய். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி. 4ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வந்து அமரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. செவ்வாயினுடைய பார்வையில் சுக்கிரன் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். அடுத்தது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கடக ராசிக்குள்ள புதன் பயணிக்கிறாரா. உங்களுடைய 2ஆம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துக்குள்ள புதன் வர்றாரு. ஆகஸ்ட் 22ஆம் தேதி 2ஆம் இடத்துலேருந்து எகைன் 3ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறது புதன் தைரியஸ்தானத்தில். நல்ல விஷயம். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. ஸோ இதை மையமாக வச்சுட்டு உங்களுடைய தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குது, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவு, திருமணம், குழந்தை பேரு, படிப்பு, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்குது, சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி இருக்குது, நோய் எதிர்ப்பு கடன், இந்த அமைப்புகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சுயதொழில். தொழில் அப்படின்னு சொல்லும்போது 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் இடத்திற்கு ஏதாவது பாவகிரகங்களுடைய தொடர்பு, பார்வை, சேர்க்கை ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கணும். 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். 10ல் ஒரு ஆவியாவது இருக்கிறது நல்லது அப்படிங்கிற அமைப்பு. அதே போல் உங்களுடைய ராசிநாதன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 22ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு ஸ்தான பலத்தில் தான் இருக்கார். ஏன்னா புதன் அடுத்து குருவை தொடுது 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில். 4ஆம் அதிபதி 2ல் குருவோடு இருக்கிறதும் நல்ல விஷயம்தான். அப்படிங்கும்போது உங்களுக்கு சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு 10ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை இருக்குது. அங்கே 10ல் சனியும் இருக்கார். அப்படிங்கும்போது குரு சனி இணைவு. குரு வக்ரமாக இருந்தால் சனி வக்ரம் இல்லாமல் நேர்கதியில் இருக்கணும். இங்கே சனி வக்ரமாக இருக்குது, ஆனால் குரு நேர்கதியில் இருக்கார். ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு நல்ல ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அமைப்பு என்னென்னா, குரு வக்ரமாகும்போது சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். இப்போது அதுவும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. இப்போது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் புதுசாக எதுவும் பெருசாக சாதிக்கலை, பெரிய மாற்றங்களை செய்யலை அப்படின்னாலும் இருக்கிறத சரியாக கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உண்டு. அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்க முடியும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இருக்கிற சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போய்க்கிடுவீங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தொழில் நல்லபடியாகவே மூவ் ஆன் ஆகும், தொந்தரவுகள் இல்லாமல். ஆனால் பெரிய புதிய மாற்றங்களை செய்ய வேண்டாம். புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது மாத இறுதியில் அது நம்மளுக்கு விரயத்தையும் அலைச்சலையும் கொடுக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி, வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா பாருங்கள். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்குள்ளே வர்றாரு 2ஆம் தேதிக்கு மேலே. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் உங்கள் கையில் தான் இருக்குது. வேலை சம்மந்தமான விஷயங்களில் உள்ள உங்களுடைய பர்சனல் லைஃப் சம்மந்தமான விஷயங்கள் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் ஜெயிக்க முடியும் இந்த காலகட்டம். இன்னும் கணவன் மனைவிக்குள்ளே சின்னதாக கருத்து வேற்றுமை வரும். அதை பற்றி தனியாக பேசுகிறேன். இப்போது வேலையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும், பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும். ஏன்னா இவங்க தான் நம்மளுக்கு எதிரி அப்படிங்கிறத பார்த்தா நம்ம கண்டுபிடிப்போம். இவங்க தான் நம்மளுக்கு எதிரி அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம கண்டுபிடிப்போம். ரொம்ப கிளியராக நம்மளுக்கு தெரியும் இதுதான் இப்படி தான் அப்படின்னு. ரைட்? இதுதான் எதிரி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஜெயிக்கிறதுக்கு ஈஸியான வழி அதுதான். அதே போல் யார் நண்பர்கள் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடுவீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தவறாக நினச்சிருப்பீங்க, நம்மளுக்காக இல்லை, நம்மளுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறாங்க
அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அது எல்லாம் தாண்டி இவங்க தான் நண்பர், இவங்க தான் நம்மளை டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய நபர், இவரும் நம்மளை கீழே தள்ளுறதுக்காக இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. எதிர்ப்புகள் தெரிஞ்சிருச்சு, அதை எதிர்த்து ஜெயிச்சு போராடி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மனநிலைமை வேணும் இல்லையா, ஒரு தைரியம் வேணும் இல்லையா, ஒரு தன்னம்பிக்கை வேணும் இல்லையா. இந்த காலகட்டம் அந்த தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே அதிகமாக இருக்கும். ஏன்னா வேலையில் அவ்வளோ பிடிமானம் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க, வேலையில் உங்களுக்கு வேலை தேடி வரப்போகுது. அதே போல் இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் வெளிமாநில பயணங்கள், வேலைக்காக பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வேலைக்காக என்ன செஞ்சீங்கனாலும் அது உங்களுக்கு ஃபைனலாக நெட் ரிசல்ட் சக்ஸஸை கொடுத்துருங்க. என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தேவையில்லாத அவசரம், தேவையில்லாத கோபம், தேவையில்லாத ஈகோ பார்க்கக்கூடாது. கோபம் அவசரம் கண்டிப்பாக கூடவே கூடாது. கோபம் அவசரமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தையும் வெற்றியையும் ஜெயத்தையும் தடுத்து விடுகிறது. ஸோ அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? 4ஆம் அதிபதி நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 22ஆம் தேதி வரைக்கும் உடல் உபாதைகள் எது இருந்தாலும் சீக்கிரமாக சரியாயிடும். உங்களுக்கு நாள்பட்ட வியாதிகள் இருந்தாலுமே அது குணமாகிறதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு மருத்துவரோ ஒரு மருத்துவ முறையோ உங்களுக்கு கிடைக்கும். அதை நோக்கி போவீங்க, இல்லை ஃபுட் ஹேபிட்டில் மாற்றுவீங்க, அதுலேயே உங்களுக்கு பகுதி அரெஸ்ட் ஆகும். ஸோ உணவு பழக்க வழக்கங்கள் சரிப்படுத்தப்படும், உங்களுடைய பழக்க வழக்கங்களே நல்ல பழக்கங்களாக மாறும். தவறான நபர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க, நல்ல நபர்கள் உங்களோட சேருவாங்க. இப்போ பழக்க வழக்கங்களும் நல்லதாக மாறும். பூவோடு சேர்ந்து நாரும் வணக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல். அப்போது ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப செட்டில்டாக நல்ல நிலையில் இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் 22ஆம் தேதிக்கு மேலே காது மூக்கு தொண்டை சம்மந்தமாகவோ ஸ்கின்னு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இல்லை அப்படிங்கும்போது அதனுடைய வீரியம் சற்று அதிகமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்குறது, ரொம்ப சவுண்டு வச்சுட்டு அதிகமாக இது பண்ணுறது, சரிங்களா. அதே போல் இந்த இச்சிங் ஆகிற மாதிரியான உணவுப் பொருட்களை சாப்பிட்றது, இந்த நிறைய ஃபுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபுட்டு சேராது. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா ஒருத்தர் ஸ்கின்ல வெளிப்படும், கேஸ்ட்ரிக் அதிகமாக இருக்கும் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது. அதே போல் சேனக்கிழங்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சேராது. ஸோ அந்த மாதிரி ஸ்கின் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வர்ற மாதிரியான உணவுகளை தவிர்த்துக்கிறதுனால தான் அது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் அவங்களுக்கு இது சாப்பிட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, சரிங்களா. இல்லைன்னா உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் ஐயோ அது சாப்பிட்டா ஒருத்தருக்கு மட்டன் சாப்பிட்டா சேராது, பூரா கொப்பளமாக வந்துடும், உடம்பு ஃபுல்லாக அலர்ஜி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலருடைய உடல் உபாதைகள் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கங்க. ஏன்னா இப்போ அதை மாற்றி எடுத்துட்டிங்கன்னா எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். முன்ன மாதிரி டக்குன்னு சரியாகிற அமைப்புகளாக காட்டலை, கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவு, உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய குடும்பத்தை தன் கைக்குள் போட்டு வைத்துக் கொள்ளுறது. நீங்கள் உங்கள் குடும்பத்தை நோக்கி உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி போக வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டாகிறது. அவர் நீங்கள் உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் குடும்பத்துக்காக அவர் இருப்பார், அவங்க இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை, ரைட். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்மளும் நம்ம ஃபேமிலிக்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட செயல்படக்கூடிய ஒரு மாதமாக காட்டுது, ரைட். இப்போ கணவன் மனைவிக்குள்ளே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி மீண்டும் அது புதுப்பிக்கப்படும். பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கிடைக்கல, ரெண்டு பேரும் ஸ்மூத்தாக நகருவீங்க அப்படிங்கிறத சொல்லுது, ரைட். ஸோ அப்போ வாழ்க்கை துணை உங்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, நீங்கள் அவங்கள ஏற்றுக்குவீங்க. 2 பேர் ஏற்றுக்கிட்ட போது உங்களுடைய சேவிங்ஸ் அதிகமாகுது. பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் இந்த முடிவு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் தரும் அப்படிங்கிற எந்த மாற்றமும் இல்லை, ரைட். ஓகே, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா திருமணம். மனமாகலை, திருமணத்துக்காக முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறோம், எங்கேயும் கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, எத்தனையோ முறை துளாவி கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தாண்டி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு பின்பு 22ஆம் தேதிக்குள்ளே ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. முக்கியமாக திருமணத்துக்கான நல்ல செய்தி. யாரெல்லாம் இதனால் வரைக்கும் உங்களுடைய திருமணத்தை தடை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த எதிரிகளெல்லாம் வாஷ் அவுட் பண்ணிவிடுவீங்க, அவங்களையெல்லாம் ஒதுக்கிடுவீங்க.
இந்த 5ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் அந்த 17 நாட்கள் உங்களுக்கான நாட்கள். திருமண வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாட்கள். சரியா மேட்ரிமோனி பார்க்குறதும் எதுனாலும் சரி எப்படியோ தேடிக்கு பிடிச்சி மேனேஜ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நல்ல காலம், திருமணத்திற்கான நல்ல காலம் இது. வரன் கண்டிப்பாக அமையும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், குடும்பத்திற்கும் பிடிக்கும். இல்லை சார் நான் லவ் பண்ணிட்டுருக்கேன், குடும்பத்துக்கிட்ட தாராளமாக சொல்லுங்கள். குடும்ப உறவுகள் அதை ஏற்றுக்குவாங்க, அக்செப்ட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகளை காட்டுது, ஏற்றுக்கிடுவாங்க. ரைட்? ஏன்னா 5 கூடியவர் நீசமாக இருக்கிறார். டைம் சொல்கிறதுக்கு தைரியம் இருக்காது. தைரியமாக சொல்லுங்கள், கண்டிப்பாக ஏற்றுக்கிடுவாங்க. திருமணம் சம்மந்தமான விஷயங்கள், புதுசாக ஒரு உறவு குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. குழந்தை பேர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் குழந்தைக்காக எந்த விதமான புது முயற்சிகளும் செய்ய வேண்டாம். மருத்துவ சொல் IVF பண்ணுறது மாதிரி எதுக்குமே போகாதீங்க. அதே போல் உங்களுடைய விருப்பத்தையே முதல்ல வெளியில் சொல்லாதீங்க. குழந்தைகளுக்கு இருக்குது அப்படின்னா குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும், ஹாஸ்பிட்டலைஸ் ஆவாங்க, அவங்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்குது, எல்லாம் இருக்குது. படிச்சுட்டு இருக்காங்க சாமின்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு படிப்பும் கெட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. ஸோ குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுடைய படிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் குருவை நோக்கி வர்றார். 4 கூடிய 2ல் 22ஆம் தேதி வரைக்கும் தொந்தரவே இல்லை. 22ஆம் தேதிக்கு மேலே படிப்பில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்க, கொஞ்சம் அப்படியே டவுன் கிரேட் ஆகும், அவ்வளோதான். 22 வரைக்கும் படிப்பாகட்டும் விளையாட்டாகட்டும் எதுனாலும் சரி குழந்தைய நல்லபடியாக இருப்பாங்க, இதில் எந்த தொந்தரவும் இல்லை. ஹவுஸ் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக ஆயுதங்கள்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் என்னத்தை பண்ண போகிறீங்க? கத்தி, அதே போல் மிக்சி கிரைண்டரு, அதே நேரத்தில் கரண்ட்டு, அதாவது மின்சாரம், இது சம்மந்தமான விஷயங்கள் கவனமாக இருங்க போதும். கத்தி யூஸ் பண்ணும்போது கையை வெட்டிக்கிறது, மின்சாரத்தை கையில் போட்டு ஷாக் அடிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க காத்திருக்கு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு. அதில் மட்டும் கவனமாக இருங்க. எதுலேயுமே அவசரம் வேண்டாம், பொறுமை நிதானம் வேணும். கண்டிப்பாக பாருங்கள், போன மாதம் இருந்த நிதானம் இந்த மாதம் இருக்காது உங்களுக்கு. ஸோ சாலிடாக சொல்கிறேன், அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லது. சீனியர் சிட்டிசனுக்கு உங்களுக்கும் அனாவசியமான கோபமும் டென்ஷனும் ஆகாது. 20 வயசில் கோபப்பட்டால் டென்ஷன் பட்டால் அது ஈஸியாக ரெக்கவர் பண்ணி வந்துடலாம். ஆனால் அந்த சீனியர் சிட்டிசனுக்கு நீங்கள் ஒரு 55+ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கோபமும் டென்ஷனும் மனதளவில் மட்டும் இல்லாமல் உடலளவுலேயும் அதை பாதிப்பு கொடுக்கும். அதனால் கோபம் வேண்டாம், டென்ஷன் வேண்டாம், அவசரம் வேண்டாம், நிதானமாக பொறுமையாக எதையும் ஹேண்டில் பண்ணுங்கள். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்ச மாதிரியும் நோயினுடைய தீவிரம் அதிகமான மாதிரியும் ஒரு மாயை மனசுக்குள்ளே கிரியேட் ஆகும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நல்லபடியாகவே உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் நல்லபடியாகவே இருக்க முடியும். அந்த மாயையை நினச்சி பயந்துட்டு உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை விட்டுறாதீங்க அப்படிங்கிறத சொல்லுது. என்ன செஞ்சாலும் கடைசியில் சீனியர் சிட்டிசனுக்கு லாபத்தில் தான் போய் முடியும், கவலை வேண்டாம். ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா? நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்க, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போய் பெருமாளுக்கு 2 நெய்தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.